இது மகா பெரியவர் சொல்கின்றார், உன்னுடைய தாத்தாவின் தாத்தா கொள்ளு தாத்தா தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்தார். உன்னுடைய தாத்தா தான் ஏகாம்பரநாதருக்கு மனம் குளிர்கின்ற வகையில் குடமுழுக்கு நடத்தி வைத்தார். இன்றைக்கு அந்த வேத பாடசாலைகளெல்லாம் 3 வேளையும் நவரச உணவுகளை தரக்கூடிய வகையில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் வேத பாடசாலைகள் இந்த மண்ணின் உயிர் நாடி என்பதை இந்த மக்களுக்கு நிரூபித்த பூமி காஞ்சி பெரியவரையே சாரும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர மகா பெரிவா மகராஜிக்கு ஜெய். காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே அவதார புருஷராய் இந்த மண்ணிலே தோன்றி பல்வேறு அதிசயங்களை செய்த காஞ்சி மகானுடைய பெருமைகள், சிறப்புக்கள், அவருடைய அவதார நோக்கம், அவர் இந்த மண்ணுக்கு கடைபிடிக்க சொன்ன செய்திகள் என்று பலவற்றை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் ஒருமுறை காஞ்சி மகா பெரியவர் ஆலயத்தில் நடந்த மகோ உன்னதமான ஒரு செய்தியை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், காஞ்சி பெரியவர் மீது ஈர்க்கப்பட்ட பெரிய மனிதர்கள் பலர் உண்டு. குறிப்பாக திரைப்படத்துறையை சேர்ந்த சாண்டோ சின்னப்பா தேவர் நின்றால் பெரியவா அமர்ந்தால் பெரியவா என்று பெரியவருடைய பித்தராக இருந்தார். ஒருமுறை ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் குறித்து சிந்திப்பதற்காக அவரும் கவியரசு கண்ணதாசனும் காரிலே காஞ்சி நோக்கி பயணப்படுகிறார்கள். கார் விபத்துக்குள்ளாகிறது. மருத்துவமனையில் இருக்கிறார் கண்ணதாசன். மறுநாள் காலை காஞ்சிபுரத்திற்கு சின்னப்பா தேவர் சென்று வழிபாடு நடத்தியவுடன் அவர் புறப்படுகின்ற தருவாயில் பெரியவர் அடைத்து, இந்த விபூதியை கண்ணதாசன் நெத்தியில் இட்டுவிடு, தலானிக்கு கீழே வையி அப்படின்னு அன்போடு சொல்கிறார். அதை கேள்விப்பட்டு அவர் கொஞ்சம் நாத்திகவாதியாச்சேன்னு மனசில் சஞ்சலப்படுறார். எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன், நீ செய் அப்படிங்கிறார். மறுநாள் வந்து திருநீர் பூசி விட்டு அவர் இல்லத்திலேருந்து வர்றதுக்குள்ளே கண்ணாடியில் முகத்தை பார்த்த கண்ணதாசன் தயிராமயிரன்னு குதிக்கின்ற போது எய்த்தாப்பில் சின்னப்பத்தேவர் வந்து, மகா பெரியவர் தான் திருநீரை உங்கள்கிட்ட கொடுத்து பூசிக்க சொன்னார், அவர் உடம்பு குணமானோன்னு என்னை சேவிப்பார்னார். அவரா அப்படி சொன்னார்? 10 தினங்களுக்கு முன்பு அதே காஞ்சிபுரத்தில் நான் இறை அடியார்களை பற்றி மடங்களை பற்றி ரொம்ப நாக்கூசுகின்ற வகையில் பேசினேனே, அவர் அவருடைய உயர்ந்த பணியை செய்திருக்கிறாரே என்று தாரை தாரையாக அழுது மறுநாள் மருத்துவமனையிலிருந்து விடுபட்டு நேரடியாக இல்லம் திரும்பாமல் மகா பெரியவரை திருவடியை சேவிக்கிறார். அப்பொழுது மகா பெரியவர் சொல்கின்றார், உன்னுடைய தாத்தாவின் தாத்தா கொள்ளு தாத்தா தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்தார். உன்னுடைய தாத்தா தான் ஏகாம்பரநாதருக்கு மனம் குளிர்கின்ற வகையில் குடமுழுக்கு நடத்தி வைத்தார். உன்னுடைய தந்தை காமாட்சிக்கு பெரிய வேள்வி கண்டு சிறப்பு பெற்றவர். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா பிறக்கும். அந்த பரம்பரையிலிருந்து வந்த நீ இந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு நல்ல நூல் எழுது என்றார். அப்படி பெரியவருடைய ஆசிர்வாதத்தோடு கவியரசு கண்ணதாசன் எழுதி பிற்காலத்தில் மின்னி மிளிர்ந்த நூல்தான் அர்த்தமுள்ள இந்து மதம். அவசியம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி வசதி வாய்ப்பு கிடையாது. வேத பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும், தேனம்பாக்கத்தில் நடக்குது, ஓரிக்கையில் நடக்குது, நம்முடைய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரும்பேர்கண்டிகைன்னு திண்டிவனம் பகுதியில் நடக்குது. சென்னையில் கூட இங்கே அற்புதமாக கௌரி வெங்கடேஷன் ஒருத்தங்க நடத்துகிறாங்க. ரொம்ப அற்பையாக நிறைய பேர் பாடசாலை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களை குறித்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்கிறாரு. வீட்டில் பசியோடும் பட்டினிகளோடும் இருக்க வேண்டிய குழந்தைகள் தங்கள் பசியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு இந்த மண் தலைப்பதற்காக, மக்கள் நலமுடன் வாழ்வதற்காக வேதத்தை வித்தாக்கி வேதத்தை பரப்புகின்ற அந்த குழந்தைகள் காலைல ஆசிரமத்தில் கொடுக்கக்கூடிய வடித்த கஞ்சி, மதியானம் சோறை சாப்பிட்டு வயிறார கத்தி மனதால் குளிரச் செய்கிறாங்கன்னாங்க. இன்றைக்கு அந்த வேத பாடசாலைகள் எல்லாம் 3 வேளையும் நவரச உணவுகளை தரக்கூடிய வகையில்
உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் வேத பாடசாலைகள் இந்த மண்ணின் உயிர் நாடி என்பதை இந்த மக்களுக்கு நிரூபித்த பூமி காஞ்சி பெரியவரையே சாரும். அவருடைய உயர்ந்த செய்திகளுக்கு எடுத்துக்காட்டு 1965 திருமுருக கிருபானந்த வாரியார் சாமியை பார்க்க போகும்போது ஒரு தட்டு நிறைய பழங்களை வாங்கிட்டு போய் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அவரை சேவிக்கிறார். அப்போ பெரியவர் படபடப்போடு சொல்கிறார், நீங்கள் வந்தது மகிழ்ச்சி, என்னை பார்த்தது மகிழ்ச்சி, என்னை சேவிச்சிக்க வேண்டாமேன்னு பெரியவங்கள்ட்ட சொன்னேனே, சொல்லலையா? மடத்து மேலாளர் அவர் வேலையை அவர் பார்த்தார், என் வேலையை நான் பார்த்தேன். காரணம், என் கண்முன்னே சந்திரமௌலீஸ்வரர் ஆகிய சாட்சாத் சிவன் சுரூபி நிற்கின்ற போது நான் எப்படி நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க முடியும்னார். கற்றாரே கற்றாரே காமுருவருங்கிற மாதிரி இந்த மண்ணுலகத்தில் ஞானிகள் தவசிக்தர்கள் செய்யக்கூடிய அதிசயங்கள் ஏராளம். அந்த வகையில் காஞ்சி மகான் நம் இதயத்திலும் இல்லத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.